இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 6, 7, 8 அந்த வகுப்புகளில் இருக்கக்கூடிய மேக்ஸில் என்னென்னலாம் வருது 6, 7, 8 இதில் ஃபஸ்ட்டு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சமச்சீர் மேக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் அதாவது டேர்ம் 1 அதில் ஃபஸ்ட்டு லெசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸாக இருக்கும். இப்போ ஏன் நான் இதை பற்றி பேச வர்றேன் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர்ஸ்னால் என்ன, அந்த நம்பர்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய தாற்பயம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒன்றொன்றுக்கும் இடையில் இந்த டேர்மு ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்மு அப்படின்னு ஒன்றா மாறும். இப்போ 6th சமச்சீரில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த நம்பர்ஸ் சாப்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பாருங்கள், நம்பர்னால் என்ன, ஒரு கவுண்டபிள்ஸ் அதாவது எண்ணக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த நம்பர்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குது. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் அப்படின்னா நாம் ஒரு பொருட்களை எண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு, அதுக்கு பேர் தான் நம்பர்ஸ். ஒரு உதாரணம் பார்த்துங்களேன், ஒரு பால் இருக்குது, 2 பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 1, 2 அப்படிங்கிறது நம்பர்ஸ். ஏன்னா இதெல்லாம் கவுண்டபிள்ஸ், அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த கவுண்டபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் கவுண்டபிள் நம்பராக இருக்கோ அது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து சேரும். இப்போ இங்கேருந்து தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். நம்பர்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது வந்து நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் வித் 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இது நேச்சுரல் நம்பர். அடுத்து ஹோல் நம்பர், ஹோல் நம்பர். இந்த ரெண்டை பற்றி தான் நாம் 6th முழுசாக படிப்போம். நேச்சுரல் நம்பர்னால் என்ன, ஹோல் நம்பர்னால் என்ன. நேச்சுரல் நம்பர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டரில் இருந்து நாம் எண்ணூறுகளாக, அதாவது வேர்டில் இருந்து நாம் என்னவாக மாற்றுறோம் அப்படின்னா நம்பர்ஸாக மாற்றுறோம். ஒரு நம்பர்லேருந்து நம்பர்ஸ் நேமாக மாற்றுறோம். இதுதான் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் வரும். அப்புறம் ஆட் பண்ணுறது, சப்ராக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் 5th படித்ததோட பேசிக்காக அப்படியே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அடுத்து ஹோல் நம்பருங்கிறது என்ன அப்படின்னா எந்த நம்பர்லாம் 0ல் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸோட வெரைட்டி 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். இது போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பிறகு இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் ஹோல் நம்பர்ஸில் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மெல்ல 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 அப்படியே மேலே போகும். ஸோ 6th ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். அதுக்கு பிறகு செகண்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பின்ன எண்கள் இன்க்ளூட் ஆகும். அப்போ பின்ன எண்கள்லாம் எங்கே போய் சேருது அப்படின்னா அது ரேஷனல் நம்பரில் போய் சேரும். P/Q ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த B/Q ஃபார்மேட்டுக்கு அது போயிடும். இந்த ரேஷனல் நம்பரில் ஃப்ராக்ஷனும் ஒன்று. ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பின்னங்கள்ங்கிறது மொத்தமாக முழு எண்ணாக மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. ஆனால் ரேஷனல் நம்பருங்கிறது முழு எண்ணாக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது பின்ன எண்கள், அஸ் ஆல்சோ இது ரேஷனல் நம்பர். நல்லா கவனிச்சுங்க. இப்போ -1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ரேஷனல் நம்பர், நாட் அ ஃப்ராக்ஷன். வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா எப்போவுமே இன்டீஜர்ஸில் B/Q ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர். இதுதான் விஷயமே. ஸோ ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் வித்தியாசம் உண்டு. ஸோ நம்ம இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும், சரிங்களா. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படியே மெதுவாக இன்க்ளூட் ஆகிட்டே வரும். ரேஷனல் நம்பர்ஸு, இரேஷனல் நம்பர்ஸு. ஒரு 2 ஃப்ராக்ஷனை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சேம் டினாமினேட்டராக இருந்தால் என்ன கிடைக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் விட்டுறாதீங்க. சேம் டினாமினேட்டராக இருந்தால் என்ன கிடைக்கும். இப்போ சேம் டினாமினேட்டர் இல்லைன்னா எங்கே போகணும்,
ஸோ அப்படியே அது எப்படி போகும் அப்படின்னா ஒரு பிரான்ச்சாக மாறும், ஒத்த பிரான்ச்சாக மாறும். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பரில் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸை பற்றி படித்தோம். ஆனால் இப்போ ஃப்ராக்ஷன் அப்படின்னு நமக்கு வரும்போது, பின்ன எண்கள் அப்படின்னு வரும்போது எப்படி மாறிடும்னா அது சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் மாறிடும். சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா எல்சிஎம்மு HCF இந்த எல்சிஎம் HCF. இப்போ ஒரு 1/3 இருக்குது, இதை 1/2ஓட நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு டினாமினேட்டர் அதாவது பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் கண்டிப்பாக அதை எல்சிஎம் எடுத்து ஆகணும். ஓகேவா? அதுதான் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ நம்பர்ஸில் ஃப்ராக்ஷன் இன்க்ளூட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் ஆகும். அதில் ஃப்ராக்ஷனோட அடிஷனு, மல்டிப்ளிகேஷனு, சப்ராக்ஷனு, டிவிஷனு அப்படிங்கிறது அடிஷனையும் சப்ராக்ஷனையும் மட்டும்தான் நம்ம 6th பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அது எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா 7th டேர்ம் 2ல் அப்படியே மெதுவாக போகும். அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன்லேருந்து அடுத்து டெசிமல் நம்பர்ஸுக்கு போயிடும். ஒரு ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமல் நம்பர்ஸ் எப்படி மாற்றுறது, ஒரு டெசிமலில் இருந்து ஒரு ஃப்ராக்ஷனை அதை எப்படி மாற்றுறது, இது எல்லாமே அப்படியேவும் இங்கிட்டிருந்து அங்கிட்டு அங்கிட்டிருந்து இங்கிட்டுமா மாறிக்கிட்டே வரும். ஸோ நாம் ஒன்றை கான்செப்டை பேஸ் பண்ணி படித்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இங்கே இருக்கிற எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃப்ராக்ஷன் ஈஸி, அதே மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் ஈஸி. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம், ஃப்ராக்ஷன்ஸ் கஷ்டம், அதை ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ஷன் பண்ண தெரியாது, மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியாது. ஸோ ஒரு இன்டீஜர்ஸுக்கும் ஒரு நேச்சுரல் நம்பர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இது எல்லாமே ஃபண்டமெண்டல் தியரிஸ், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை தேற்றம் அதெல்லாமே. ஒரு அடிஷன் பண்ணால் என்ன வரும், சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வரும், இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அப்படியே மெல்ல 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜிஸ் அது இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம எப்படி முதல்ல பட்டன் செல் யூஸ் பண்ணோமோ இப்போ எப்படி நாம் ஒய்ஃபையோட யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னவாகும் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இதில் ஒரு பார்ட்டு தான் அது. சரியா? நம்ம நார்மலாக புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நாம் எதை படிச்சுக்கணும் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4ஐயும் படிச்சுக்கிட்டா நமக்கு மற்ற எல்லாம் ஈஸி. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, இப்போ 1/2 இருக்குது, இந்த 1/3 இருக்குது, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நடுவில் ப்ளஸ் போடணும். இது பேசிக்காக தெரியணும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு போட்டதுக்கப்புறம் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 டினாமினேட்டரும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 2 டினாமினேட்டரும் சேமாக இல்லாத பட்சத்தில் நாம் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், இதுதான் மேக்ஸோட இன்வால்வ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அடுத்து என்னன்னு சஸ்பென்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல மாற்றி போட்டுட்டீங்க. இப்போ ஒரு உதாரணம், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு, 3 கிடைக்கும். இது ரெண்டையும் பண்ணியாச்சு அப்படின்னா 2 வரும் பை இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 2s are 6ன்னு நம்ம போடணும் இல்லையா? ஆனால் நம்ம போடுறது எப்படி போட்டுருவோம், 3 2s are 5ன்னு போட்டுருவோம். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது 5/5 = 1ன்னு வந்துடும். அப்போ ஃப்ராக்ஷனை நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது இந்த தவறுகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த தவறுகளை நாம் குறைக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்க்கணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதில்ல கரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நான் ரொம்ப வேகமாக பண்ணுறேன் அப்படின்றதுக்காண்டி இந்த இடத்துல நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சம்முக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட்ஸுக்கு மேலே நம்ம எவ்வளோ பெரிய சம்மையும் நம்மளால் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா 30 செகண்ட்ஸுங்கிறது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூஸ் அப்ஜெக்டிவ் டைப்ஸை டிக் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் தான். அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ரிக்ஸு அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம படிக்கணும். இப்போ 6 7 8 அதில் இருக்கக்கூடிய ஃபுல் கான்செப்ட்ஸு என்ன இருக்குது, நம்பர்ஸில் என்னென்னலாம் வரும் நமக்கு,
அதுக்கப்புறம் அல்ஜீப்ராவில் நம்ம மெல்ல மெல்ல அல்ஜீப்ராவுக்கு போகும்போது அல்ஜீப்ராவுக்கும் நம்பர்ஸுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கணும். நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனோட அடிஷனு, டெசிமல் நம்பர்ஸு, இதெல்லாம் அடுத்து 7th 6th 7th 8thலாம் ரொம்ப பேஸாக இருக்கும். இப்போ 7th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு டெசிமல் வந்துடும். டெசிமல் ஃப்ராக்ஷன் இதுதான் டெசிமல் தான். அப்போ டெசிமல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டெசிமல் அப்படிங்கும்போதே நம்ம அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். கரெக்டாக இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ராக்சிமேஷன். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1.5 அப்படின்னு இருக்குன்னா இது 1.5 தான் இருக்குன்னு அவசியமே கிடையாது. 1.499999 இப்படி கூட இருக்கலாம். ஸோ இதையும் நம்ம 1.5 தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இப்போ 1.5ன்னு இருக்குது அப்படின்னா 1.50001 இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ டெசிமல் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ. ஒரு டெசிமலுங்கிறது அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான். அப்போ ஒரு டெசிமலில் நாம் எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது வரைக்கும் முழுமையான ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸு அப்படின்னா 4 ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். ஒன்று அடிஷன் பண்ணணும், இன்னொன்று சப்ராக்ஷன் பண்ணணும், இன்னொன்று டிவிஷன் பண்ணணும், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த 4 தான் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அப்போ அடிஷன் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் நம்பரையும் அடிஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் வேலை. அப்போ இந்த 4 வச்சு தான் நம்ம சம்மே பண்ண போகிறோம். அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாற்றி கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த 4 வச்சு தான் நம்ம ஒன்றுனா போகிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய சம்மை போட்டாலும் இந்த 4 தான் அதுக்குள்ளே இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. இன்னும் ஹிண்ட்டு நிறையா சொல்லிட்டே வரேன், ரொம்ப கவனிச்சுக்குங்க. அடுத்து ஹோல் நம்பர்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் நம்பரில் நாம் 2 ஆட் பண்ணுறோம். எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4. ஸோ ஹோல் நம்பர்னால் நமக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஃபஸ்ட்டு 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். 0வையும் 2ஐயும் ஆட் பண்ணால் 2. ஓகே. இப்போ 1ஐயும் ஆட் பண்ணால் 2. இது ஹோல் நம்பர். இது நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ விஷயத்தை கவனிச்சுக்குங்க. இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். 0வையும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? நல்லா பாருங்கள். 0வையும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? -1 வந்துடும். அப்போ வேல்யூ பாருங்கள், வித்தியாசமாக மாறுதா? அப்போ அதுதான் இங்கே ட்ரிக்கே. அப்போ இந்த 2 எங்கே போயிடும் அப்படின்னா இது இண்டீஜர்ஸுக்கு போயிடும். இதுதான் 7th டேர்ம் 2ல் வரும். அப்போ இந்த ஆப்ரேஷனை பற்றி நாம் தனியாக படிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன படிக்கிறோம் அப்படின்னா இண்டீஜர்ஸ்னு படிக்கிறோம். ஏன்னா அது குறை எண்கள் மைனஸ் நம்பர்ஸில் வருது. நல்லா புரிஞ்சுக்குங்க, மைனஸ் நம்பரில் வருது. அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம பார்த்தாச்சு, இண்டீஜர்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிவிஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு, டிவிஷன் பண்ணணும். டிவிஷன்னா எப்படி பண்ணுறோம்? இப்போ 1ஐயும் 2ஐயும், இப்போ 2ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணிட்டால் நமக்கு 2 கிடைச்சிரும். இது ஹோல் நம்பர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.5ங்கிறது கிடைக்கும். ஸோ வேல்யூ அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு ஆப்ரேஷனை வச்சு தான், ஆப்ரேஷனுங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்ன, நம்ம அடிஷன் பண்ணுறோமா, சப்ராக்ஷன் பண்ணுறோமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோமா, டிவிஷன் பண்ணுறோமா, இதுதான். இந்த டிவிஷன் அதாவது ஆப்ரேஷன்ஸில் என்ன வகையான மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸு, இர்ரேஷனல் நம்பரு அப்படிங்கிறது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு. இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்.
ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, மேலோட்டமாக பார்த்தா போதும். இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் சம்ஸை வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பாஸ் ஆக முடியாது. எனக்கு அது என்னுடைய தாட். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கு என்னங்கிறத பார்க்க மாட்டோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. ஒரே நிமிஷம். இப்போ 6th வந்து டேர்ம் 1 நமக்கு டிவைசபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் இதை நான் இன்னொருக்கா சொல்கிறேன். டிவிசபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது வந்து என்னென்னா வகுப்படும் தன்மைன்னு தமிழில் பேர். இதுக்கு பேர், ஒரு நம்பர் எந்த நம்பரால் வகுப்படுது, 2ஆல் வகுப்படுமா, 3ஆல் வகுப்படுமா, 4ஆல் வகுப்படுமா, 5ஆல் வகுப்படுமா, 10ஆல் வகுப்படுமா, இப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, பாருங்களேன். இப்போ 2, 3, 4, அப்புறம் 5, 8, 9, 11. இப்போ இதைத்தான் கொடுத்துருப்பாங்க மேக்சிமம். அப்போ ஒரு நம்பர் இந்த நம்பரால் வகுப்படுமா? இப்போ 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படுதுன்னு வச்சுங்களேன். இப்போ 6ஆல் வகுப்படுமா? 6ங்கிறது எந்த 2 நம்பரால் வகுப்படும்? 2, 3ஆல் வகுப்படும் இல்லையா? ஸோ அப்போ அங்கே டிவைசபிலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். 2ஆவது வாய்ப்பாடுலையும் வகுப்படும், 3ஆவது வாய்ப்பாடுலையும் வகுப்படும். இப்போ இந்த டிவைசபிலிட்டி டெஸ்ட்டை வச்சு அதை அப்படியே உள்ள நுழையும். எங்கே நுழையும் அப்படின்னா, இந்த நம்பர் எதால் வகுப்படும்? 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும் இல்லையா? இந்த 2, 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ்னு பேர். அப்போ ஃபேக்டர்ஸ் எங்கே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எல்சிஎம் அண்டு ஜிசிடி வந்துருச்சா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா 4 விஷயத்தை உங்களால் அதில் கொண்டு வர முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ன விஷயம்ஸ்லாம் இருக்குது, நிறையா ட்ரிக் இருக்குது. ஒரு 6ங்கிற நம்பரத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு 8ங்கிற நம்பரை சொல்கிறோம், ஒரு 7ங்கிற நம்பரை சொல்கிறோம். அப்போ 2க்கு இடையில் ஃபேக்டரே இல்லை அப்படின்னா அதை நாம் என்ன சொல்ல போகிறோம்? மீச்சிமா இல்லை மீப்பேவா மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு ட்ரிக்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ டிவைசபிலிட்டி 6th நீங்கள் இதை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்துடலாம். ஸோ டெஸ்ட் டிவைசபிலிட்டி எந்தெந்த நம்பரால் அது டிவைட் ஆகுது. 5ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வேறு எந்த நம்பரால் டிவைட் ஆகும். 10ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் எந்தெந்த நம்பரால எல்லாம் அது டிவைட் ஆகும். இவ்வளோதான் வேலையே, இவ்வளோதான். இதை வச்சு தான் அவங்க கான்செப்ட் பிடிக்கிறாங்க. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டெஸ்ட் டிவைசபிலிட்டி மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெசிமல் நம்பர்ஸ்ன்னு நம்ம படித்தோம். நான் சொன்னேன் இப்போ டெசிமல் நம்பர்னால் நமக்கு புள்ளி வச்ச நம்பர். இப்போ 1.3ன்னு நம்ம சொல்கிறோம், அப்படி வச்சுக்கிறோமே, இது டெசிமல் நம்பர். ஆனால் இதில் இது என்னவா மாற்றம் அடையுது அப்படின்னா, இதுதான் சயின்டிஃபிக் நொட்டேஷனாக மாற்றம் அடையும். 8th சயின்டிஃபிக் நொட்டேஷன் ஒன்று இருக்குது, இது அப்படியே மாற்றமாயிரும். எப்படி மாற்றமாகும்னா, இப்போ 7th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ இடமதிப்பு கொடுத்துருப்பாங்க. தசம எண்களினுடைய இடமதிப்பு புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கிற எல்லாமே நாம் நார்மலாக கொண்டு வர்ற 1, 10, 100 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்தது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த பாயிண்ட் அப்படின்பாங்க, டெசிமல் பாயிண்ட்டு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை நாம் எப்படி சொல்லுவோம்னா 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 10ல் அப்படின்னு சொல்லும்போது 1/10ன்னு அர்த்தம். இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் 8th ஸ்டாண்டர்டில் நாம் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, இந்த 1/10 10⁻−1ன்னு எழுதுவோம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுதா? டெசிமல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? சயின்டிஃபிக் நோட்டேஷன் எங்கேருந்து நம்ம பிடிக்கிறோங்கிறத பார்க்குறீங்களா? இவ்வளோதான் வேலையே. அப்போ ஒரு ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு பக்கா ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் சம்ஸை நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை.
இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இதில் ஹிண்ட்டு அதிகமாக இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பயங்கர அந்த கொஸ்டின்ஸ்லேயே ஹிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கொஸ்டினை சொல்லுவோமே, இரு எண்களினுடைய கூடுதல். இந்த கேள்விக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம. இரு எண்களினுடைய கூடுதல் மற்றும் அவற்றினுடைய பெருக்கல் பலன்னு ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சரே இருக்கும், அதில் கொஸ்டின் தான் வேறு, நீங்கள் பார்த்தோன்னே அதை தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் இதை பற்றி முழுமையாக சொல்லி முடிச்சிட்றேன். அப்போ இவ்வளவு விஷயங்களை நீங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு நீங்கள் எவ்வளவு மெனக்கடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஈஸி, மேக்ஸு பக்கா ஈஸி. நான் சொல்ல வர கான்செப்டே அதான். ஒரு டெசிமல் நம்பர்ஸை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சயின்டிஃபிக் நோட்டேஷனை படிச்சிடலாம். சயின்டிஃபிக் நோட்டேஷனை படிக்கும்போதே ட்ரிகனாமெட்ரிக்குள்ளே போய்டும். அப்போ ஒவ்வொன்றும் சார்ந்து பக்கம் பக்கமாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். 6, 7, 8 அதில் முழுவதுமாக நம்பர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு பிறகு அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாபிக் கிளியரான ஒரு டாபிக். அதை பற்றி நான் முழுமையாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன். இப்போ நான் நம்பர்ஸை பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். அல்ஜீப்ரா பக்கா ஈஸி. நீங்கள் நம்பர்ஸை எப்படி கொண்டு வர்றீங்களோ அதே தான் அல்ஜீப்ரா. இப்போ ஒரு உதாரணம் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 இல்லையா? இப்போ ஒரு ஒன்றையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்கும். இதே தான் எங்கேயுமே, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன்றையும் ஆட் பண்ணால் நமக்கு 2ங்கிறது தெரியுது. ஆனால் ஒரு தெரியாத 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் அல்ஜீப்ரா. இதுக்கு பதிலாக இந்த ஒன்றையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸையும் ஒரு ஒய்யையும் ஆட் பண்ணால் 2 அப்படின்னு நான் சொன்னால் அதுதான் அல்ஜீப்ரா. அப்போ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் கவுண்டிங் நம்பர்ஸ். அதை தான் சொல்கிறாங்க. எக்ஸு அப்படிங்கிறது நான் இதை பொறுத்த வரைக்கும் வேரியபிள். அப்போ வேரியபிள்ங்கிறது எது? அன்னோன் வேல்யூஸ் தான் வேரியபிள், தெரியாத ஒரு மதிப்பு. இது இவ்வளோ தான் இருக்கும், இது 1ஆக தான் இருக்கும், இது 2ஆக தான் இருக்கும், இது 3ஆக தான் இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே நம்பரில் என்னென்ன வேலை செஞ்சோமோ அதைவே இங்கே அல்ஜீப்ராவில் செய்ய போகிறோம். இங்கே ஹோல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 0வோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டிருந்தோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள். இப்போ ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு, ஒரு மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன், இந்த 4 தான் நம்ம அல்ஜீப்ராவில் பண்ணணும். ஏதோ ஒரு 2 வேரியபிள், ஒரு ஏவோ ஒரு பியோ ஒரு எக்ஸோ எதையோ ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் அல்ஜீப்ரா. இப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, இப்போ ரெண்டுமே சேம் வேரியபிள். சேம் வேரியபிளை ஆட் பண்ணும்போது நமக்கு சேம் வேரியபிளை தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். எக்ஸு இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போ இது எக்ஸ் இருக்குது, இது எக்ஸு ஸ்கொயர்னா ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸு ஸ்கொயருங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அன்னோன் வேரியபிள். இட் இஸ் கால்டு வேரியபிள்ஸ், அன்னோன் வேல்யூஸ். வேல்யூ நம்ம அன்னோன் வேல்யூவை நம்ம என்ன சொல்கிறோம்னா வேரியபிள்னு சொல்கிறோம். அப்போ வேல்யூ மாறும்போது இதனுடைய ஸ்கொயர்ஸ் மாறிடும். இப்போ ஒரு உதாரணம், எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தா எக்ஸு ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். அப்போ எக்ஸு ஸ்கொயரும் 1 தான். அப்போ 1 கொடுத்தா மாறாது. இப்போ 2 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸு ஈக்குவல் டு 2ன்னு வச்சுங்களேன். அப்போ 2 + 4ன்னு மாறிடும். அப்போ 6 ஆயிரும். அப்போ இதனுடைய வேல்யூ வேறு. இப்போ நான் அதை தான் சொல்ல வரேன், எக்ஸு ஸ்கொயரோட வேல்யூ வேறு, எக்ஸோட வேல்யூ வேறு. எப்போவுமே கான்ஸ்டண்ட்டை தெரிஞ்சால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும், சப்ராக்ஷன் பண்ண முடியும். வேரியபிள் மாறிடுச்சுன்னா நம்மளால் ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ஷன் பண்ண முடியாது, மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது, டிவிஷன் பண்ண முடியாது. இப்போ எக்ஸு பை ஒய் இது இன்டீஜர்ஸ், சாரி இது ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸு பை ஒய் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, தெரியாது. எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியாது, ஒய்க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியாது.
ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ இதெல்லாம் எதுக்கு தேவை? இதை கொண்டு வந்து நாம் இதில் இன்புட் பண்ண போகிறோம், மென்சுரேஷனில் இன்புட் பண்ணுவோம். கண்டிப்பாக நாம் 6, 7, 8 இதில் படிக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே எங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 9th 10th இதில் கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. அல்ஜிப்ராவில் என்னென்ன இருக்குது, ஒரு ஃபுல் கான்செப்ட் என்ன, இவ்வளோதான். நம்பர்ஸ்னால் இவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. என்ன கொண்டு வர போகிறோம்? ஒன்றுமே கொண்டு வர போகல. நம்பர் தான் மாறும். அது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மாறாது. அந்த அந்த கேரக்டர்ஸ் மாறாது. இந்த 4 கேரக்டர் தான். அதை தவிர நம்ம வேறு ஏதாவது கொண்டு வந்திருக்கோமா? எதுவுமே கிடையாது. இப்போ டீட்டாம்போம், ஈட்டாம்போம். அப்போ டீட்டா ஈட்டாலாம் என்ன அப்படின்னா அது ஒரு குறியீடு தான். இப்போ எப்படி நாம் வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி அது ஒரு குறியீடு. எதுக்கோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறியீடை வச்சு நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் மேக்ஸ். அப்போ அல்ஜிப்ராவில் ஒரு குறியீடை வச்சுக்கிறோம். எக்ஸுங்கிற ஒரு குறியீடு வச்சுக்கிறோம், ஒய்ங்கிற ஒரு குறியீடை வச்சுக்கிறோம், இஜெட்டுங்கிற ஒரு குறியீடை வச்சுக்கிறோம். அதை வேல்யூவை அதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம படம் வரைகிறது. ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபுல் கான்செப்டான சாப்டரு எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னா 6th இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நம்ம கோர்ஸ் டேப்பில் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியினுடைய ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட். அப்போ ட்ரிக்னாமெட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 6th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஒரு நம்ம ட்ரையாங்கிள் வரைகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரையாங்கிள் இருக்குது, சைடை பேஸ் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, ஆங்கிளில் பேஸ் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது. சைடுனா பக்கம் மற்றும் ஆங்கிள்னா கோணம். இப்போ இதில் ஒரு 3 ட்ரையாங்கிள் வரும், இதில் ஒரு 3 ட்ரையாங்கிள் வரும். அப்போ 3 3 மொத்தம் 6 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 6 ட்ரையாங்கிளையுமே சைடுக்கும் ஆங்கிளுக்கும் என்ன கனெக்ஷன், சைடுக்கும் ஆங்கிளுக்கும் என்ன கனெக்ஷன்? ட்ரை ஆங்கிள். ட்ரைனா 3 ஆங்கிள், 3 கோணம், முக்கோணம். அப்போ 3ங்கிறது வந்து என்ன? அதனுடைய சைடை குறிக்குது. அப்போ சைடுக்கும் ஒரு ஆங்கிளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி பேசுகிறதுக்கு பேர் தான் ட்ரிக்கனாமெட்ரி, ட்ரைகோனாமெட்ரி. அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ 6th பேசிக் அதிகம் இருக்குது நமக்கு. 6th 7th 8th பேசிக் பக்காவான பேசிக்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 8th பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் ஆகிக்கிட்டே போகும். என்ன அப்படின்னா, ஏன்னா நம்முடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரிக்குலம்ஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்கிறாங்க, சிலபஸ்ஸு, கான்செப்ட்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேலிடான விஷயம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் நம்பர்னால் என்ன? ஸ்கொயர் நம்பருங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், சேம் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், அதுதான் ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இப்போ நேச்சுரல் நம்பர்னால் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இப்போது 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒன்றையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. சரிங்களா? இதுதான் ஸ்கொயர். இப்போ 1 இருக்குது, 1 1ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. 2 2ஆல் பண்ணால் 4, 3 3ஆல் பண்ணால் 9. இப்படியே பண்ணுறோம். இதுக்கு பேர் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு பேர். ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், ஆனால் நம்ம மற்றதை பண்ணுறதில்ல. இப்போ 2 3ஆல் பண்ணும்போது அது நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். 2 3s are 6. இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதுக்கு பேர் ரெக்டாங்கிள் நம்பர்னு பேர். உண்மை, இதுக்கு பேர் ரெக்டாங்கிள். மற்றவெல்லாம் ரெக்டாங்கிள் நம்பர். ஒரே நம்பரை 2ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஸ்கொயர் நம்பர், வேறு வேறு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அதுக்கு பேர் ரெக்டாங்கிள் நம்பர்ஸ்னு பேர். சரிங்களா? 2 2s are 4, 3 3s are 9. அப்போ அதே மாதிரி அடுத்தது ஷேப்ஸுக்கு நம்ம கொண்டு போகும்போது 2D ஷேப்ஸு 3D ஷேப்ஸுன்னு நம்ம படிச்சிருப்போம். 2Dனா வந்து ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், இதெல்லாம் வந்து 2D. இதுலேயே க்யூபு,
கியூபாய்டு இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 3D ஷேப்ஸ். இப்போ ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. அதே தான் இதில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகும். 2Dங்கிறது வந்து என்னென்னா ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், ஸ்கொயர்ஸ். சரிங்களா? இப்போ 3D ஷேப்ஸ்னால் அப்படி கிடையாது. ஒரு நம்பரை 3 தடவை பண்ணுறோம், அதுக்கு பேர் கியூப் நம்பர்ஸ்னு பேர். இதுதான் 8th ஃபஸ்ட்டு சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ். எதுன்னா ஸ்கொயர் நம்பர்ஸு அண்டு கியூப் நம்பர்ஸ். அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கான்செப்ட் பேசிஸாக படிக்கணும். கண்டிப்பாக கான்செப்ட் பேசிஸில் என்னென்ன இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அது ஸ்கொயர் நம்பராக மாறுது. அந்த ஸ்கொயர் நம்பருக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? ரெக்டாங்கிள் நம்பர்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் ரெக்டாங்கிள்ஸ் நம்பர்ஸ். அடுத்து ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பருக்கும் காம்போசிட் நம்பருக்கும் என்னென்ன வித்தியாசம், இது எல்லாமே நம்ம 6th இருக்கும். ப்ரைம் நம்பர்னால் பகா எண், பகு எண், பகா எண் அப்படின்னு படிச்சிருப்போம். பகு எண்ணா பகுக்கக்கூடிய எண், பிரிக்கக்கூடிய எண், அதை பிரிச்சிடலாம், எந்த நம்பராலையும் பிரிச்சிடலாம். பகா எண்ணா பகுக்க முடியாத எண், இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை எனி நம்பர்ஸ். அந்த நம்பரை வேறு எதாலையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது, எக்ஸப்ட் இட் செல்ஃப். அதை தவிர வேறு எந்த நம்பராலையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள், பகுக்க முடியாது. ஸோ இப்படி கான்செப்டாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் சம்ஸில் இதெல்லாம் எப்படி இன்க்ளூட் ஆகுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரையும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.